திரு பர்த்டே வந்து ஜூன் 8. அதுக்கு முன்னாடி போன ட்ரெஸ் பர்ச்சேஸ் தான் இது. நான் எந்த ஒரு போஸ்ட்டும் போடல, வீடியோவும் போடல. கொஞ்சம் அந்த பிஸியில் இருந்ததுனால நான் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் தான் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு போனோம். சேலமில் வந்து கடல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவி டெக்ஸில் ரொம்ப விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே பேபிஸ் ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எந்த பேபின்னு நான் கேள்விப்படாத விட்டுட்டேன். ஏன்னா பொண்ணுங்களுக்கு தான் சூப்பராக ரகரகமாக இருக்குது. ஆனால் பசங்களுக்கு ஒன்றுமே இல்லை. என்னடா குழந்தைய இப்படி கொடுமைப்படுத்துறீங்க பையத்துக்கு சொல்லின்னா நினைக்காதீங்க. இந்த கூட்டத்துலேயும் இவன் எங்கேருந்து தான் அந்த ஹல்க்கு ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஹல்க்கு, ஸ்பைடர்மேனு, சம்திங் அயன்மேன் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டை கண்டுபிடிச்சிட்டாரு தலைவர். அது வந்து நாங்கள் வந்து பில்லு போடாத விட்டுருவோன்ற எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவனே பை தூக்கிக்கிட்டு இருக்கான். பார்க்குறவங்களா கூட கேட்டாங்க, ஏமா குழந்தைய தூக்க விட்றீங்கன்னு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே கட்டம் போட்டது பிளெயின் ஷர்ட்டு இதே தான் இருந்தது. நான் என்ன துரதிருஷ்டசாலியோ என்னமோ தெரில, எனக்கு ஆம்பளை பையன் பிறந்துட்டான். ட்ரெஸ் விஷயத்தில் ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. அப்புறம் அவங்க அப்பா பில்லு போட மாட்டானோன்னு சொல்லி ஒரு அழுக ஆர்ப்பாட்டம் வேறு. இவனுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்க மாட்டோம்னு இவனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அழுந்தான். அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை கட்டி பிடிச்சிட்டு கம்மன் ஆயிட்டான். வரவங்க போகிறவங்க எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. 1000 ரூபாய்க்கு மேலே பொருள் எடுத்தால் பக்கெட் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் தராங்க. இந்த கடையிலையும் கொடுத்தாங்க. அதுக்கு தான் கியூ ஜாஸ்தி. நானும் 2 பக்கெட்டை வாங்கிட்டு வந்தேன். நான் எல்லா ஊர்லேயும் இப்படி பக்கெட்டை தான் இலவசமாக கொடுக்குறாங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணேன்.